ஆனால் 16 ஆண்டுகளாக ஒற்றை மனிதன் வீதி வீதியாக போய் சொல்லிக் கொண்டிருக்கிறாரே, பாடம் நடத்தி கொண்டிருக்கிறாரே, மாலை நேர பல்கலைக்கழகமாக நாம் தமிழ் கட்சி மாற்றி வைத்திருக்காரு. அவரை யாராவது பார்த்தாங்களா, சிந்திச்சாங்களா? படம் போட்டு காமிச்சார, வீதிக்கு வீதி போய் படம் போட்டு காமி, நான் வந்தால் போக்குவரத்து துறை இப்படி இருக்கும், நான் வந்தால் மருத்துவத்துறை இப்படி இருக்கும், நான் வந்தால் கல்வித்துறை இப்படி இருக்கும் அப்படின்னு போட்டு காமிட்டாரு. அவரை யாராவது பார்த்தீங்களா? அவருக்கு யாராவது ஓட்டு போட்டீங்களா? இந்த மாற்றம் வேணும்னு நினைச்சீங்களா? அப்போ இது யாருடைய விளைவு? இந்த மக்கள் ஒரு மனிதனை, நல்ல மனிதனை ஏற்றுக்கொள்ளாததால் வந்த விளைவு. இதை அனுபவிச்சுதான் ஆகணும். அப்போ என்ன அனுபவிச்சுதான் ஆகணும்? நீங்க ஓட்டு போட்டீங்க, ஆனால் நாங்களும் சேர்ந்து அனுபவிக்கிறோம். அவ்வளவுதான் இங்க கொடுமை. நாங்க விரும்பல, இந்த ஆட்சியை விரும்பல, இந்த அதிகாரத்தை விரும்பல, இந்த நிர்வாகத்தை நாங்கள் விரும்பல. ஆனால் நீங்கள் வாக்கு செலுத்தினீர்கள், நாங்களும் அந்த கொடுமைகளை அனுபவிக்கிறோம். நாம் தமிழர் கட்சி ஆட்சி கட்சின்னு தொடங்கும் போது 2010 கட்சி தொடங்குவதற்கான அந்த ஆயத்த பணிகள் அண்ணன் செய்து கொண்டிருந்தார். அந்த ஆயத்த பணிகள் செய்து கொண்டிருக்கின்ற போது அரசியல் சார்ந்த, பொருளியல் சார்ந்த அதிகாரிகள் இல்ல அது பிரமுகர்கள் எல்லாம் அண்ணனை வந்து சந்திச்சாங்க. சந்திச்சு அண்ணங்கிட்ட பேசும்போது சொன்னாங்க, சீமான், நீங்கள் அரசியல் கட்சி தொடங்கணும் விரும்பிட்டீங்க, ஒரு மாற்று அரசியல் சக்தி வேண்டும், இந்த மண்ணில் வேண்டும், நீங்க அதிகாரத்துக்கு வரணும். ஆனால் நீங்கள் நாளைக்கே ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாலும் இந்த நாட்டை நாடாக மாற்றுவதற்கு 40 ஆண்டுகள் ஆகும் சொன்னார். சொன்னாங்க 40 ஆண்டுகள், இந்த நாடை நாடாக மாற்றுவதற்கு 40 ஆண்டுகள் ஆகும். ஆனால் அவங்க சொல்லி 16 ஆண்டு ஆகி போச்சு. அதை விட இன்றைக்கு நாடு மோசம் அடைஞ்சு போயிருக்கு. மோசம் அடைந்து போனது மட்டுமல்லாமல் ஒரு மோசமான நிர்வாகத்தின் கீழ் இந்த ஆட்சி அதிகாரம் இந்த நாடு போய் சிக்கி கொண்டது. எப்படி தப்பிக்க போறோம், இதுல இருந்து எப்படி மீள போகிறோம், மீண்டு வரப்போகிறோம் என்ற கவலை ஒவ்வொரு நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கும் இருக்கின்றது, தம்பிமார்களுக்கும் இருக்கு.